சிஜே ராய் அவர்களை பற்றி கூறும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, அவருக்கு கார் மீது ஒரு தனி கிரேஸ் இருக்குது, கார் கலெக்ஷன் அப்படிங்கிறது வந்து அவருக்கு ஒரு மெயினான விஷயம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க. அவர்கிட்ட பார்த்தீங்கன்னா எல்லா லேட்டஸ்ட்டு லக்ஸுரி கார்ஸ் இருக்குது. கிட்டத்தட்ட 12 ரோல்ஸ் ராய் கார் வச்சுருக்காரா. அதே போல் புகாட்டி வேயான், லாம்போகினி லேட்டஸ்ட் வெர்ஷன் இப்படின்னு சொல்லி நிறைய கார் கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காரு. இதுக்குன்னு தனி கேரேஜை டிசைன் பண்ணி கிட்டத்தட்ட கார் ஷோரூம் மாதிரி இருக்கும் அவருடைய கேரேஜுக்குள்ளே போனால். அந்த அளவுக்கு கார் மீது அதிகமான கிரேஸ் உள்ள ஆள். அவர் லாஸ்ட்டாக வாங்கின, அதாவது அந்த 12th ரோல்ஸ் ராய் காரோட ஒர்த் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 10 crores அப்படின்னு சொல்கிறாங்க. எஸ்பெஷலி புகாட்டி வேரான் கார் மாதிரிலாம் வாங்கணும் அப்படின்னா அவ்வளோ ஈஸி கிடையாது. உங்களுடைய டாக்குமெண்ட்ஸும் உங்கள் மேலே எந்த விதமான பிளாக் மார்க்ஸும் இல்லாமல் இருந்தால் தான் இந்த கார் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவலும் இருக்குது. அவரை பற்றி இப்படி விலை உயர்ந்த கார்களை பற்றி சொல்லும்போது அவருடைய சென்டிமெண்ட்டான மாருதி 800 ரெட் கலர் காரை பற்றிய ஒரு தகவல் அவருடைய சோஷியல் மீடியாவில் அவர் பகிர்ந்திருந்தார். எஸ்பெஷலி அவருடைய ஃபாலோவர்ஸ்க்கெல்லாம் இந்த மாருதி 800 அந்த காரை பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். 1994 அப்போதைக்கு அவருக்கு வயசு 24. அந்த வயசில் அவர் தான் சொந்த சம்பாத்தியத்தில் 1,10,000 ரூபா கொடுத்து வாங்கின மாருதி 800 கார். ஏதோ ஒரு சூழல் காரணமாக அவர் அதை விற்க வேண்டிய சூழல் வந்துருச்சு. அதை விற்றுட்டார். அதுக்கப்புறமா பிஸ்னஸில் பெரிய ஆள் ஆகி நிறைய காசு சம்பாரித்து ஒரு பெரிய பிஸ்னஸ் மேக்னெட் ஆகிட்டார். அவர்கிட்ட இல்லாத லேட்டஸ்ட் காரே இல்லை. பட் எல்லாருக்குமே ஒரு சென்டிமெண்ட்ஸ் இருக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு வாங்கின கார், சைக்கிள், பைக், அது மாதிரி வீடு, இப்படின்னு நிறைய சென்டிமெண்ட்ஸ் இருக்கும். என்ன தான் நம்ம சம்பாரித்து நிறைய விஷயங்கள் வாங்கினாலும் அந்த ஃபஸ்ட்டு வாங்கின அந்த விஷயம் மீது நம்மளை அறியாமல் நமக்கு ஒரு எமோஷ்னல் அட்டாச்மெண்ட் இருக்கும். அந்த மாதிரி இவ்வளவு விலை உயர்ந்த கார்கள் அவரோட கேரேஜில் இருந்தாலும் அவர் காசு கொடுத்து வாங்கின அந்த 1,10,000 ரூபா ஒர்த்து மதிப்பான மாருதி 800 கார், அந்த காரை தேடி கண்டுபிடிச்சி நான் என்னோட கேரேஜில் ஆட் பண்ணணும் அப்படின்னு முடிவெடுத்த இவர் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்ன பண்ணாருன்னா, அவரோட இன்ஸ்டாகிராம் பேஜில் அவரோட ஃபாலோவர்ஸோட உதவியோடு அந்த காரை கிட்டத்தட்ட 27 வருஷம் கழித்து தேடி கண்டுபிடிச்சி அதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு மெசேஜ் வேறு போட்டிருந்தார். யார் இந்த காரை கண்டுபிடிச்சி கொடுக்குறீங்களோ அந்த கார் எந்த ஓனர்கிட்ட இருக்கோ 10 மடங்கு, கிட்டத்தட்ட 1 லட்ச ரூபான்னா நான் 10 லட்ச ரூபா கொடுத்து அந்த காரை வாங்குறதுக்கு ரெடியாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸை போட்டு அந்த பழைய காரை 10 லட்ச ரூபா கொடுத்து திரும்பி கிட்டத்தட்ட 27 வருஷம் கழித்து மீட்டெடுத்து தன்னோட கேரேஜில் அவர் வைக்கும் போது அவர் ஃபேஸில் ஒரு எக்ஸ்ப்ரெஷன் இருக்குது பாருங்கள். அந்த இமேஜை நான் சைடில் போடுறேன். அவ்வளோ ஹாப்பி அவர் ஃபேஸில். கிட்டத்தட்ட ஒரு 1000 ரோல்ஸ் ராய் வாங்கினதுக்கூடிய சந்தோஷம் அவர் ஃபேஸில் இருந்தது அவர் அந்த காரை கண்டுபிடிச்சது. இதுதான் சிஜே ராய் அவர்களுடைய இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு சைடு.